Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC உடைய undergraduate 12th உடைய ஆன்சர் கீயை பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த இயர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கோரை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, சென்னை ஜோன் அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்கோர்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த மார்க் எடுத்தவங்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ ரஃபாக எவ்வளோ கட் ஆஃப் வரும், நம்ம டியர் 2க்கு சிபிடி 2க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமாங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரயில்வேலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 14th அக்டோபர். நீங்கள் என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு என்ன சிலபஸ் படிச்சிங்களோ சேம் சிலபஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ்லையும். இந்த எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வேகன்சி 368 வேகன்சிங்கிறது இருக்குது ஆல் ஓவர் த இந்தியாவுக்கு. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. இது கம்மியான வேகன்சின்றதே நீங்கள் நினைக்காதீங்க. என்டிபிசிக்கு படித்த அதே சிலபஸ் தான். நிறைய ஆஸ்பிரண்ட் கம்மியான வேகன்சி இருக்கிறதுனால அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி அப்ளை பண்ணுறவங்களும் நிறைய பேர் கம்மியான வேகன்சி இருக்கிறதுனால எழுத மாட்டாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு என்டிபிசியோட ஃபீஸ் என்னவோ அதே ஃபீஸ் தான். சிலபஸ் நீங்கள் ஆல்ரெடி படித்ததான். எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கண்டக்டிங்கிறத பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சுக்கோங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்து இதில் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரோம், பாருங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதில் போய்கிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அட்மிட் கார்டில் இருக்கும். அதை பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உங்களோட ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இயர் நடந்த எல்லா என்டிபிசியோடைய அண்டர் கிராஜுவேட்டோடைய 57 பேப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்டிபிசி சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதை ஒரு ப்ராக்டிஸ் சோர்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் பேஜ் வர்றப்போ உங்களுக்கு ஒரு யூஆர்எல்ன்றது காட்டும் டாப்பில். அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜுக்கான லிங்க் தரோம். அதில் போய் அந்த யூஆர்எல்லை காப்பி இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி ஹரிசாண்டல் கேட்டகரி தான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ரயில்வே ஜோன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அந்த ஜோனை சூஸ் பண்ணிட்டு உங்கள் ஜெண்டர் சூஸ் பண்ணிட்டு பேப்பரோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிட்டு பாஸ்வேர்டு ஆப்ஷனல் தான். கொடுக்கணும்னா கொடுக்கலாம், வேணான்னா வேணாம். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுடைய ரா ஸ்கோர் என்னங்கிறது உங்களால் கால்குலேட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? இப்படி உங்களோட ரேங்க் அண்ட் ரா ஸ்கோரை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மித்ரால இப்போ வரைக்கும் 1,25,080 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேங்கையும் அவங்களுடைய ஸ்கோரையும் செக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் 1,20,000 ஆஸ்பிரண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா 13 கேண்டிடேட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் த இந்தியாவில். 85 மார்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா 304 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 80 மார்க்குக்கு மேலே 2,906 ஆஸ்பிரண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 70 மார்க்குக்கு மேலே 26,000 கிட்டத்தட்ட 27,000 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். நீங்கள் ரா ஸ்கோர் செக் பண்ணுறப்பவே ஓவரால் ரேங்க் என்னங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஜோன் வைஸ் உங்களுக்கு ரேங்க் என்னன்றது வந்துருக்கும். ஓகேவா? இதில் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் எவ்வளோ ஆவரேஜ்ன்றதை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கலே பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஷிஃப்டாக எதை கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா 21 ஆகஸ்ட் 2025 நடந்த ஈவினிங் ஷிஃப்ட்டை தான். ஏன்னா அதில் தான் ரா மார்க்குங்கிறது ரொம்ப கம்மியாங்கிறது இருக்குது. ஓகேவா? அதே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ஷிஃப்ட்டு ரா ஸ்கோரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு 12th ஆகஸ்ட் நடந்த ஈவினிங் ஷிஃப்ட். அது 61 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கலே வந்து ஹார்ட் ஷிஃப்ட்டு, அதுதான் ஈஸி ஷிஃப்ட்டு. உங்களோட ஷிஃப்ட் என்னன்றதை பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். அந்த மார்க் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். ரஃபாக இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் நீங்கள் எழுதிருக்கீங்க, இதான் ஹார்டஸ்ட் ஷிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான டிஃப்ரென்ஸுங்கிறது 1 மார்க் இருக்கா. ஸோ உங்களுக்கு நார்மலைசேஷனில் 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரஃப் ஐடியா. நார்மலைசேஷன் அந்த லார்ஜ் டேட்டா இருக்கிறப்போ இன்னும் கூடலாம், இல்லைன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் கூடுறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் 8,000 ஆஸ்பிரண்ட் வந்து செக் பண்ணியிருக்காங்க உங்கள் ரேங்கை. அதில் பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு மேலே 528 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 70 மார்க்குக்கு மேலே 1,317 ஆஸ்பிரண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 65 மார்க்குக்கு மேலே 423 ஆஸ்பிரண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 60 மார்க்குக்கு மேலே 3,597 ஆஸ்பிரண்ட். ஓகேவா? ஸோ 55 மார்க்குக்கு மேலே 4,678 ஆஸ்பிரண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் ஸ்கோர் யாருன்னு கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ் பீப்புள் மாதிரியே இல்லை. ஓகேவா? அண்டு இன்னொன்று, இதோட கட் ஆஃப் எவ்வளோன்றத வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் 2019 என்டிபிசியோடைய கட் ஆஃப். இது லெவல் 3க்கு. ஓகேவா?
இதில் இது லெவல் 2க்கு. இது 2090யோட சிபிடி 1ஓட கட் ஆஃப், இது லெவல் 3க்கு. ஓகேவா? ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகம். ஏன்னா அந்த சமயம் லெவல் 2 அண்ட் லெவல் 3 ரெண்டுமே சேர்த்து 923 வேகன்சி. ஓகேவா? ஆனால் இந்த டைம் லெவல் 2 அண்ட் லெவல் 3 சேர்த்தே பார்த்தீங்கன்னா 194 வேகன்சி தான். கிட்டத்தட்ட இதுல இருந்து 20% தான். ஓகேவா? வேகன்சிங்கிறது 20% தான் இருக்கு. அப்போ லாஸ்ட் டைம் அந்த கட் ஆஃப் வர வாய்ப்பு இல்லை, அதை விட கூடுதலாக தான் வரும். ஒரு வேலைக்கு 20 பேரை கூட்டு போவாங்கன்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 194 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3800ல இருந்து உங்களுக்கு ஒரு 4000 ஆஸ்பிரண்ட்டை தான் கூட்டு போக வாய்ப்புன்றது இருக்கு. 1:20 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரேஞ்சில் கூட்டு போகலாம். இதை விட கூடுதலாக கூட்டு போறாங்கன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட் கூடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஆஸ்பிரண்ட்டை கூட்டு போவாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ வச்சு நீங்கள் ரேங்க் வச்சு பார்க்குறப்போ இதை வந்து இந்த வெப்சைட் தெரிஞ்ச அந்த ஆஸ்பிரண்ட்டை செக் பண்ண வரைக்கும் தான். இன்னும் இதில் செக் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் நிறையவே இருப்பாங்க. இதனால ஒரு 4000ன்றது கால்குலேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 65க்கு மேலே கட் ஆஃப் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. இதை விட கூடுதலாக தான் வரும். நிச்சயமாக கட் ஆஃப் இந்த டைம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம்ஸை கன்சிடர் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் வேகன்சிங்கிறது 923 லெவல் 2 அண்ட் லெவல் 3 சேர்த்து மட்டுமே. அப்போ 20 பேரை கூட்டு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 19000 ஆஸ்பிரண்ட்டை கூட்டு போயிருப்பாங்க. அந்த 19000ங்கிறப்ப இவ்வளோ இது வருது. ஆனால் இப்போ கூட்டு போகிறது என்னவோ 194 வேகன்சிக்கு 3800லேருந்து ஒரு 4000 ஆஸ்பிரண்ட்டை கூட்டு போவாங்கன்னா மோஸ்ட்லி கட் ஆஃப்ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். 65க்கு மேலே தான் வரும். 65, 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே மீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மார்க்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன்ன்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிபிடி 2க்கு. ஸோ சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆல்ரெடி கிராஜுவேட்டோட பேப்பர் அண்ட் அண்டர் கிராஜுவேட் பேப்பர் இது 2 பேப்பரையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக கிராஜுவேட்டோட சிபி 2 டேட் வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்டிபிஎஸ் குரூப் டி வேற கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த நவம்பர் 17th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு என்டிபிசியோட கிராஜுவேட் கண்டக்ட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்ச நாளில் டேட் ரிலீஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணால் உண்டு. ஒன்ஸ் அந்த குரூப் டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா குரூப் டி எப்போ முடியுதோ டிசம்பர் 2 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப தள்ளிட்டு போக மாட்டாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட்டை விட்டு சிபிடி டேட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அண்டர் கிராஜுவேட் கொஞ்சம் தள்ளி தான் போகும். ரொம்ப தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த ஸ்கோருக்கு மேலே எடுத்துருக்கவங்க ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிபிடி 2க்கு எந்த டவுட்டுமே தேவை கிடையாது. நீங்கள் நிச்சயமாக நிறையா கட் ஆஃப் வீடியோஸுங்கிறது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த டேட்டாஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்ன சேஃபாக வருன்றது நீங்களை முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இந்த டேட்டாஸை பாருங்கள். இந்த டேட்டாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நாள் 1.5 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து அவங்களோட ஸ்கோரை செக் பண்ணுறப்போ இன்னும் பெரிய லெவலில் டேட்டாங்கிறது வரும். அது வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுத்து சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப லோ ஸ்கோர் பண்ணிக்கோங்க. மனசை விடாமல் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓ எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷனுங்கிறது போயிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது செப்டம்பர் 21. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி இதுக்குமே டார்கெட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு நல்ல வேகன்சிங்கிறது இருக்குது. ஸோ அது உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்கும். இதோட கிளர்க் எக்ஸாம் வந்து டிசம்பரில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட சாலிடாக நவம்பர் மந்த் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ஃபுல்லாக இருக்குது. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 15 நாளுன்றது இருக்குது. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கையாக அடிக்கலாம். ஒரு ஜாப்ன்றது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்கள் கையில் ஒரு பாதி கிணறு நீங்கள் தாண்டின மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே டார்கெட் பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.